தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை 8:26க்கு மேல் உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு பங்குனி உத்திரம் தொடங்குகிறது, பௌர்ணமியும் இருக்கிறது. பொதுவாக இன்று காலை 8:26 மணிக்கு மேல் அந்த உத்திர நட்சத்திரம் தொடங்குகின்றது. நாளை காலை 10:59 வரை உத்திரம் உள்ளது. இந்த உத்திர நட்சத்திரத்திலே வழிபடுகின்ற பொழுதுதான் பங்குனி உத்திர விழா என்று கொண்டாடி முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண மக்கள் வழிவகுத்துக் கொள்கின்றார்கள். பொதுவாக பௌர்ணமியும் இணைவது எப்போது என்றால், பௌர்ணமி இன்று காலை 10:53க்கு மேல் தொடங்கி நாளை பகல் 12:55 வரை உள்ளது. எனவே நாளை காலை பௌர்ணமியும் உத்திரமும் இணைந்தே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே நாம் உத்திரம் என்று வருகின்ற பொழுதெல்லாம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அதிலும் பங்குனி உத்திரம் என்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானைத்தான் நாம் வழிபட வேண்டுமாம். முருகப்பெருமானுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடல், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மணம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. இது எல்லாரும் படிக்கிறோம். இதில் நம்மளே முதல்ல 6 வரியிலையும் விளக்கம் சொல்லிடுறேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, அந்த முகம். ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, இப்படி விளக்கத்தை சொல்லிட்டு ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? இதுக்கு பொருள் விளக்காமத்தை கேட்குறமே, இதில் பதம் பிரித்து படிக்க வேண்டும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சில பாடல்கள் பதம் பிரித்து படித்தால்தான் பலன் கிடைக்கும். ஆறுமுகமான பொருள்னா, இந்த ஆறுமுகமான பொருளை நம்மளே சொல்லிடுறோம். ஆறுமுகம்னு சொல்லி நிறுத்தி ஸ்பேஸ் விட்டு இடம் விட்டு ஆன பொருள் நீ அருள வேண்டும்னு சொல்லணும். ஆன பொருள்னா என்ன? நமக்கு தேவையான பொருள். ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. முருகப்பெருமானிடம் நாம் கேட்கின்ற பொழுது எனக்கு தேவையான பொருளை கொடுன்னு கேட்கறதுக்காக உள்ள பாடல் இந்த பாடல். ஆகையினாலே இப்படிப்பட்ட பாடல்களை பதம் பிரித்து எப்படி படிக்க வேண்டுமோ அப்படி படிக்கணும். இல்லைன்னா முருகா போற்றின்னு சொல்லலாம். முருகன் பேரை சொன்னாலே போதுமா, முருகு முருகு என்று சொல்லி நீ உருகு உருகு அப்படின்னு வாரியார் சொல்லுவார். நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். ஆகையினாலே இன்று கந்தன் பேரை நாம் சொன்னால் வந்த வினைகள் வாயிலோடு நிற்கும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று முருகனை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். இன்று உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருந்தாலே லாபம் அதிகரிக்கும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கும், தொழில் இருந்த எதிரிகளின் பலம் குறையும், எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பணக்கவலை தீர்ந்து விட்டாலே போதும், நம்முடைய மனக்கவலையும் தீரும். எனவே அந்த அடிப்படையில் ராசியிலேயே குருவும் இருப்பதால் இன்று சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். புகழ்மிக்கவர்களின் சந்திப்பு கிடைக்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழ்கின்ற நாள். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள். பண நெருக்கடி அகலும். 10ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். பலம் பெற்று இருப்பதனாலே உங்களுக்கு இன்று சுயதொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கைகூடலாம். இதுவரை பலமுறை முயற்சி செய்தும் கைகூடாத சில காரியங்கள் இன்று கைகூடி மகிழ்ச்சியை வரவழைத்து கொடுக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். விரயங்கள் அகலும். விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டு மேலும் நன்மைகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். 10லே ராகு இருப்பதனாலே புதிய மனிதர்களின் பழக்கங்கள் வரும். அதிலும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதன் விளைவாக நீங்கள் பல நல்ல காரியங்களை செய்வதற்கு முன்வரப் போகின்றீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை, வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகமும் இன்று உங்களுக்கு தொழில் வெற்றி நடை போடுகின்ற நாள் என்றே கருதலாம். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கின்ற நாள். கடமையில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். அஷ்டமத்திலே சனி செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருக்கின்றார். எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆதாயம் தரும் என்று நினைத்த காரியம் உங்களுக்கு செலவுகளை இழுத்து விடலாம். எனவே கொஞ்சம் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செய்யும் முயற்சிகளை செய்தால் அதில் ஓரளவேனும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கவலைகள் ஒரு வழியாக தீரும். என்ன இருந்தாலும் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே மிக அற்புதமான பலன்கள் நடைபெறப் போகிறது. மாலை 3:05 வரை உங்கள் ராசிக்குள் தான் சந்திரன் இருக்கின்றார். சந்திரனை குரு பார்ப்பதனாலே குருச்சந்திர யோகம் வருகின்றது. எனவே அப்படி குருச்சந்திர யோகம் செயல்படுகின்ற பொழுது அரசு சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் செய்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம், அல்லது அரசியல்வாதிகளால் ஆதாயங்கள் உண்டு. பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு மாலை 3:05க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். இருந்தாலும் கூட சந்திரனோடு கேது சேருகின்ற பொழுது மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மனக்கசப்பான தகவல்களும் உங்களுக்கு வரலாம். மாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. அஷ்டமத்தில் இருக்கும் குருவால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். எனவே கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இல்லம் தேடி இனிய தகவல் வருகின்ற நாள். இலாகா மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் உறுதியாவதற்கான அறிகுறிகள் தென்படும். 6லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாகவே இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்திப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று விடிகாலையிலேயே நீங்கள் உங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கும். நாளிலே செவ்வாய் இருக்கின்றார். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகும். ஆனந்தமாக செயல்படுவீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கப் போகின்றது. குருவின் பார்வை 2ஆம் இடத்திலே பதிவதனாலே தொழில் வெற்றி நடைபோடும். விஐபிக்களின் சந்திப்பும் உண்டு. இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். கண்ணேற்படும் விதத்தில் முன்னேற்றங்கள் வரலாம். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 3ஆம் இடத்தில் வெற்றி நடை போட்டு சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார். எனவே இன்று உங்களுக்கு இனிய நாள். சகோதரர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சகாயமும் உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் மிகச் சிறப்பாகவே இருக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி ஒரு நல்ல தகவலை கொடுப்பார்கள். இன்று இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அதாவது மாலை 3:05 வரை சந்திராஷ்டமம். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் அகலும். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கனவுகள் நனவாகுமா என்பது சந்தேகம்தான். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். மாலை நேரத்தில் உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சி வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புது முயற்சிகளை நீங்கள் மதியத்திற்கு மேல் செய்யலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 3:05க்கு மேல் சந்திராஷ்டமம். காலை நேரம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். நீங்கள் என்னதான் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியலாம். மேலதிகாரிகள் உங்கள் மேல் வெறுப்புணர்ச்சியை காட்டுவார்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். அவர்களால் சிக்கல்கள் வரலாம். குறிப்பாக குடியிருக்கும் விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை, கூட இருப்பவர்களாலும் பிரச்சனை என்ற நிலை இன்று உருவாகும். எனவே இன்று பங்குனி உத்திர பெருநாள் என்பதனாலே இன்று நீங்கள் கந்தப்பெருமானை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும் நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பணியிடத்திலே படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ள முன் வருவார்கள். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலைப்படுவை சுமத்துவார்கள். இருந்தாலும் கூட உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. தொழில் புரிபவர்களுக்கு இன்று புதிய தொழில் செய்வதற்கான அறிகுறிகள் தென்படும். கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். சூரியனும் புதனும் இணைந்திருப்பதனாலே புது ஆதித்ய யோகம் செயல்படுகின்றது. எனவே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் நாள். மனக்கவலைகள் மாறுகின்ற நாள். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.